மதங்கள் பிரித்தாலும் மனிதம் இணைக்கும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு மாநிலத்தை மாறி ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாதுங்க. நீங்க பாருங்க, திருச்சியில காஜாமலை ஜே.கே. நகரை சேர்ந்தவர் பேராசிரியர் மைதீன் அப்துல் காதர். இவர் ஒரு வாடகை வீட்ல தான் தங்கிட்டு இருக்கிறாரு. ஆனா, கடந்த 7 வருஷமா கொரோனா காலத்துல ஆரம்பிச்சு ரமலான் மாதத்துல விடுதியில் வந்து தங்கக்கூடிய மாணவர், மாணவியர் ரமலான் நோன்பை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, காலையில சஹர் உணவு கிடைக்காம நோன்ப தொறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது உணர்ந்து கடந்த 7 வருஷமா அந்த விடுதியில் தங்கக்கூட மாணவ, மாணவியருக்கு இவர் சாப்பாடு செஞ்சு குடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதுல உச்சபட்ச நெகிழ வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 7 வருஷமா இவர் எந்த வாடகை வீட்ல இருக்கிறாரோ, அந்த வீட்டுடைய உரிமையாளர் செல்வி என்கிற இந்து மதத்தைச் சேர்ந்தவர். இவருக்கு உறுதுணையாக இருந்து 7 வருஷமா இவங்க 2 பேரும் ரமலான் மாதத்தில் மாணவ, மாணவியருடைய பசிய போக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். உண்மையிலேயே மத நல்லிணக்கத்துக்கு தமிழ்நாடு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நினைக்கும் பொழுது பெருமையா இருக்கு. அங்க ஏழை எளிய மக்களுக்கு சகர் உணவுகள் நேரடியா அவங்களுடைய இல்லங்கள்ல அல்லது வெளி மாநிலங்கள் வெளியூர்கள்ல இருந்து தங்கி படிக்கிறவங்களுக்கு உணவளிக்கணுங்கிற நோக்கத்துல 7 வருஷத்துக்கு முன்னாடி இதை செயல்படுத்தணும். அந்த மத நல்லிணக்கத்துக்கு இஸ்லாமியர்களுடைய நோன்பு நோற்பதற்கு இந்து சகோதரி தன்னுடைய இல்லத்தையும் அளித்து அதுல தானும் பங்களிப்பு அவங்களுடைய உடல் உழைப்பையும் கொடுக்கிறது இதுல கூடுதலான சிறப்பம்சமா இருக்கு.